அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கப்படுவதால் இன்று மாலை திறக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரி அமைந்திருக்கிறது. இது சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய மிகப்பெரிய ஏரி. 24 அடியை உயரம் கொண்டது. கிட்டத்தட்ட பல பரப்பளவுகள் கொண்டிருந்தாலும் அந்த அடையார் கால்வாய் ஓரம் இருக்கக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கும் காரணமாக சென்னைக்கு குடிநீர் தேவைக்கும் இந்த ஏரி பயன்படும். அதே போன்று வெள்ள பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த நீர் மூலியமா தான் ஏற்படும். அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பல்வேறு கட்ட பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த செம்பரம்பாக்கம் பகுதியிலிருந்து நீர் வெளியேறினால் அந்த பகுதியில் எந்தெந்த பகுதி பாதிக்கப்படும், குறிப்பாக அடையாறு கால்வாய் வரும் மக்கள் மற்றும் முடிச்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் முடிச்சூர் மற்றும் படப்பை பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். 24 மணி நேரம் பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகளும் அந்த முகாமில் இன்று மற்றும் நாளை மறுநாள் 3 நாட்களுக்கு சென்னை வானிலை மையம் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீபெரும்புத்தூர், பிள்ளைப்பாக்கம், அதே போன்று திருவள்ளூரிலிருந்து வரக்கூடிய பல்வேறு ஏரிகளிலிருந்து உபரி நீரானது படிப்படியாக உயர்ந்து வருகிறது. காலை 300 கனடியாக இருந்த நிலையில் தற்போது 1 மணி நேரத்துக்கு முன்பாக 980 கனடி நீராக இருந்தது. தற்போது 1100 கனடி நீராக உயர்ந்திருக்கிறது படிப்படியாக. ஏனென்றால் இந்த கிராம பகுதிகள் மற்றும் நகர் பகுதியிலிருந்து பல்வேறு ஏரிகளிலிருந்தும் நீரானது அதிகப்படியான வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு பகுதியில் அதிக கனமழை, ஒரு பகுதியில் குறைவான கனமழை. இந்த நீரானது அவ்வப்போது அதிகரிப்பதன் காரணமாக பல்வேறு ஏரிகள் உபரி நீரானது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு திறக்கப்படுகிறது. இந்த செம்பரம்பாக்கத்து ஏரிக்கு வந்ததன் காரணமாக 1100 கனடியாக வந்திருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு மேலாக இந்த நீரானது 500 கனடி நீரானது திறக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த நீரானது 24 அடி உயரம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு கொள்ளளவு இருக்கிறது. ஆனால் வரக்கூடிய பருவமழை கணிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதன் காரணமாக அவ்வப்போது விட்டு கனமழையாக பெய்திருக்கும் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை 20 அடிக்கு குறைவாக நீரை தேக்கி வைத்தால் வரக்கூடிய அதிகப்படியான நீர் வந்தாலும் இந்த நீரை தேக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆகியால் தான் நீர்வளத்துறை அதிகாரிகள் கடந்த 2 தினங்களாக இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை கண்காணித்து வருகிறார்கள். தற்போது 4 மாவட்டம் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அனைத்து துறை அதிகாரிகளும் 24 மணி நேரம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும், குறிப்பாக சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஏரியை, செம்பரம்பாக்கம் ஏரியை கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதன்படியாகத்தான் இந்த படிப்படியாக நீர் அதிகரித்து வருவதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த 500 கனஅடி நீராக திறக்கப்பட இருக்கிறது. இந்த திறக்கப்பட்டால் அந்த அடையார் கரையோர மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக அடையார் கால்வாய் ஓரம் இருக்கக்கூடிய திருக்களத்தூர், காவனூர், குன்றத்தூர், திருமுடிவாக்கம், வழுதிப்பேடு, திருநீர்மலை உள்ளிட்ட கிராம மக்கள் 9 கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். தாழ்வான இருக்க பகுதிகளிலும் அவர்களுக்கு ஏற்கனவே ஒலிபெருக்கி மூலியமாக ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நீர் திறக்கப்பட்டாலும் யாரும் அச்சப்பட தேவையில்லை. ஏனென்றால் அதிகப்படியான நீர் வருவதற்கு குறைவு 500 கனடி நீர் தான் முதற்கட்டமாக திறப்பார்கள். படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்தால்தான் திறப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.